மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடருவோமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணியிருந்தா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம பார்த்துட்டு வாங்க. துரியோதனன் அபிமன்யுவை பழிதீர்க்க ஒரு முக்கிய கூட்டத்தை செய்தான். அந்த கூட்டத்தில் துரியோதனன் தனக்குள் கொந்தளித்து, வீரர்களே, இதென்ன நமக்கு நேர்ந்த பிழை? ஒரே ஒருவரை லட்சக்கணக்கான படையோ இத்தனை மகா வீரர்களோ எதுவும் செய்ய முடியாமல் தவித்து போகிறோம். இதென்ன விந்தை? அவன் மட்டுமே வீரனா? நாம் பாழானவர்கள் ஆவோமா? ஆசாரியா, நம்மால் யாரும் அவனை முடிவுக்கு கொண்டு வர முடியாதோ என்று உச்ச குரலில் கேட்டான். அதற்கு துரோணாச்சாரியர், ஒரு பத்மவியுகத்தையே அழிக்கக்கூடிய வீரனை நம்மளக எதிர்கொள்ள முடியாது என்றார். அதை கேட்ட துரியோதனன், ஆசாரியா, என்னதான் கடினமானதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி இருக்கும், அந்த வழியை கண்டுபிடியுங்கள். நிச்சயமாக நாமே வெல்ல வேண்டும். நமது ராஜ்யத்தின் வெற்றியும் நமது கௌரவ படையின் உயிர்களும் உங்களது கைகளில்தான் இருக்கிறது. இவ்வாறு படையை விட்டுவிட்டால் அவன் ஒவ்வொரு கணத்திலும் 10,000 வீரர்களை கொன்று இறுதியில் எல்லோரையும் கொன்றபின் நம்மை நோக்கியே வருவான். நமது உயிர்கள் அவன் கைகளில் போய்விடக்கூடாது. ஏதேனும் ஒன்று செய்யுங்கள் குருதேவா என்று மிகவும் வேண்டினான். அதை கேட்ட துரோணாச்சாரியர், அபிமன்யுவை தடுக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது துரியோதனா என்றார். அதை ஆவலுடன் கேட்ட துரியோதனன், அது என்ன ஆசாரியா என்று கேட்டான். துரோணாச்சாரியர், நான் அர்ஜுனனுக்கு கற்றுத்தந்த ஒரு வித்யை இருக்கிறது. அதன் பெயர் கவசதாரண வித்யை. இதை அறிந்தவர் மீது லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரே நாளில் அம்புகளை விட்டாலும் அவரின் உடலுக்கு ஒன்றும் நடக்காது. அதனால்தான் இதுவரை அர்ஜுனன் எத்தனை பெரும் யுத்தங்களை செய்தாலும் ஒரு அம்பும் அவரை தொடவில்லை. அதே வித்யை அர்ஜுனன் தனது மகனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் அவனை எதிர்த்த பலர் ஒற்றுமையில்லாமல் பலமுறை முயன்றும் வெல்லாமல் தவித்து வருகின்றோம். இதை எதிர்கொள்ள ஒரே வழி உண்டு. அதாவது சரியான நொடியில் அபிமன்யுவின் உடலுக்கு அல்ல, அவன் வில்லுக்கு அம்பை எய்து அதை கட்டாயம் முறியடிக்க வேண்டும். அந்த தனுசை முறித்து விட்டால் அவனது சக்தி பாதியாக குறைந்துவிடும். ஆகவே அவன் தனுசை மட்டுமே இப்போது உடைக்க வேண்டும். இதை கேட்ட துரியோதனன், ஆச்சாரியா, அந்த கவசதாரண கலையை அவருக்கு நீங்கள்தான் கற்றுக் கொடுத்ததால் அவன் தனுசை முறிக்கவும் தாங்களே செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றான். சரி என்று சம்மதித்த துரோணாச்சாரியர் யுத்த திட்டத்தை வரைந்தார். அந்த திட்டப்படி நடந்தால் அவன் தனுசை முறித்துவிட முடியும் என்றார். அதனை கேட்டு துரியோதனன், ஆச்சாரியா, நீங்கள் அவன் தனுசை முறித்து விடுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை நான் நடத்தி விடுகிறேன். அதைவிட அபிமன்யுவை மிக கொடூரமான முறையில் நானே அழித்து விடுவேன். கௌரவ படை வீரர்களே, இந்த நாள் ஒருவரே உயிர் வாழும் நாளாகும். இன்று அபிமன்யு நாள் அல்ல, நாம் தான் இருக்க வேண்டும். நம் உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் அவன் உயிரை நாம் பறிக்க வேண்டும். அவனை நேர்மையாக எதிர்கொண்டால் ஒருவருக்கு ஒருவர் என்ற முறையில் போராட வேண்டியது வரும். அப்படி செய்தால் அவன் அனைவரையும் சரமாரியாக கொன்று விடுவான். ஆகவே இன்று நாம் தர்மத்தையும் நீதியையும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஒரே சமயம் அவனை தாக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு வெற்றி என்று கூறினான். அபிமன்யுவின் தனுசை முறிக்க துரோணர் தீட்டிய திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அபிமன்யு அதே வேகத்தோடு பத்மவியுகத்தின் நடுவே தன் ரதத்தை செலுத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது வேகமாக வந்த ஒரு அம்பு அபிமன்யுவின் சாரதியான சௌமித்திரியை ஊடுருவியது. உடனே அவர் உயிரிழந்து ரதத்தில் இருந்து கீழே விழுந்தார். அந்த அம்பை வீசியது கிருபாச்சாரியர். இது ஒரு அதர்மமான செயல் என்றாலும் அபிமன்யுவின் ரதம் நின்றுவிடவில்லை. தன் இடதுகையால் குதிரைகளின் கட்டுப்பாட்டை பிடித்துக்கொண்டு அதே கையால் தனுசையும் பற்றி கொண்டு வீரத்துடன் அம்புகளை எய்த்தபடி இருந்தான். சாரதியின்றி போராடிய போதும் அவனது அம்பு வீச்சில் எந்த சவாலும் ஏற்படவில்லை. அவ்வேளையில் சக் 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 என்று 4 அம்புகள் வேகமாக வந்து அபிமன்யுவின் ரதத்தை இழுத்துச் செல்லும் 2 குதிரைகளின் உயிரை கொன்றுவிட்டன. உடனே அந்த குதிரைகள் அங்கேயே முடங்கி விழுந்தன. மிக வேகமாக ஓடிய ரதம் திடீரென்று நின்றதனால் அதில் இருந்த அபிமன்யு தூக்கி வீசப்பட்டான். திரும்பி பார்த்தபோது ஒருபுறம் தன் குதிரைகள் இரத்தக்களத்தில் துடித்து கொண்டே இறந்தன. மறுபுறம் ரதத்தின் ஒரு சக்கரம் உடைந்து அந்த ரதம் அந்த இடத்தில் கவிழ்ந்து கிடந்தது. இதை கண்ட கௌரவ படை வீரர்கள் அனைவரும் அலறிக்கொண்டே அபிமன்யுவை வேட்டையாட விரைந்தார்கள். அப்போது அபிமன்யு அருகிலிருந்த தனுசை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக ஓடி உடைந்த ரதம் இருக்கும் இடத்திற்கு சென்று ரதத்தின் பக்கத்தில் வைத்திருந்த ஒரு பெரிய பெட்டியிலிருந்த 100கணக்கான அம்புகளை எடுத்தான். அவற்றை பிடித்து கொண்டு உடைந்த ரதத்தின் மேல் ஏறி நின்று பத்மவியுகத்தின் நடுவே வந்தபடி எதிர்வரும் படைவீரர்கள் மீது அம்புகளை எய்தான். ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் இருந்தும் ஒருவரும் அவனின் அருகே செல்ல முடியவில்லை.
உடைந்த ரதத்தின் மேல் வெறும் தனுசைக் கொண்டே அம்புகளை வீசிக்கொண்டிருந்த அபிமன்யுவை பார்த்ததும் கௌரவப்படை அசந்துவிட்டு முதலில் பதற்றமுற்றது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகச் சுவாரஸ்யமான கதையை படித்தால் அது ஒருவனின் வாழ்க்கையையே மாற்றிவிடலாம் என நம்புவீர்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து வைத்து கேட்கச் செய்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வின் முறைகளையும் இருத்து கொடுக்க கூடுமென யோசிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அல்லது வரப்போகும் எத்தனை சிக்கலாக இருந்தாலும் ஒரு சரியான கதையை படித்தால் உங்களுக்கான தீர்வை அதிலேயே கண்டறியலாம் என்றால் நம்புவீர்களா? ஆமாம், இது சாத்தியம். மனிதகுல வரலாற்றிலேயே எப்போதும் சொல்லப்பட்ட மகத்தான இதிகாசமே இதை செய்ய வல்லது. அதுவே மகாபாரதம். இந்த கதை ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட 100 மடங்கு வலிமையுடையது. இது ஒரு சவால். விக்ரமாதித்ய எழுத்துக்களில் வந்துள்ள மகாபாரதத்தின் முழு கதையும் 2 பாகங்களாகவும் இபுக் வடிவிலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் கடைகளில் கிடைக்கிறது. உலகத்தெங்கும் 54 மொழிகளில் இந்த புத்தகம் கிடைக்கிறது. இவ்வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்புகளை காணுங்கள். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனெனில் இது வெறுமனே ஒரு புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்விற்கு தேவைப்படும் ஒரு அறநிலையமான நூலகமே. அபிமன்யு தொடர்ச்சியாக அம்புகளை விடவே தனது தனுசின் வெப்பம் அடைந்தது. அது தொடர்ந்தபோது திடீரென ஒரு சக்திமிக்க அம்பு வேகமாக வந்து அபிமன்யுவின் தனுசின் நடுப்பகுதியை பீத்தது. உடனே அவன் தனுசு 2 துண்டாக உடைந்து கிடந்தது. அந்த அம்பை வீசியது துரோணாச்சாரியர். இப்போதோ அபிமன்யுவின் கையிலே தனுசே இல்லை. அவனை எளிதில் சாய்த்து விடலாம் என எண்ணி அனைவரும் பாய்ந்தனர். இவ்வளவு நேரத்துக்கு பிறகு தனுசில்லாத அபிமன்யுவை பார்த்தோம். இப்போதாவது அவரை வதைப்பது எளிதாக இருக்கும். ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்து ஒரே சமயத்தில் அவரை தாக்கிவிடுவோம் என்று உறக்கமாக நினைத்துவிட்டு பாய்ந்தார். அபிமன்யுவின் கையிலே அம்புகளும் இல்லை. அப்பொழுது அனைவரும் அவன் நின்றிருந்த ரதம் அருகே வந்ததால் அபிமன்யு திடீரென்று ரதத்தின் மேல் பாய்ந்து வான்வழியே தன் 2 கைகளையும் பின்புறம் வைத்து தோளில் கட்டப்பட்டிருந்த பகுதியிலிருந்து 2 கத்திகளை எடுத்துக்கொண்டு புதிதாக நிலத்தில் இறங்கினான். அதுவரை அவனை தாக்க வேகமாய் பாய்ந்து வந்த ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் திடுக்கிட்டு பின்னடைவெடுத்தனர். அபிமன்யுவின் வாழ்வீச்சை கண்ட சிலர் உடனே பின்வாங்கினர். அதே சமயம் துரியோதனன், கௌரவச்சேனையமே, நம் வெற்றிக்கு அருகாமையில் இருக்கிறோம், போய் அபிமன்யுவை தாக்குங்கள், இதுதான் எனது கட்டளை என்று முழங்கினான். அந்தச் சொல்லில் தைரியம் கொண்ட படைவீரர்கள் மீண்டும் அலைமோதி போட்டுக்கொண்டு அபிமன்யுவை சூழ்ந்தனர். அபிமன்யு அதிரடி வேகத்தில் தனது 2 கத்திகளைக் கொண்டு அருகே வந்த ஒவ்வொருவரின் தலையையும் வெட்டி வீழ்த்தினான். தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருந்த சகுனி, கிருபாச்சாரியர் ஆகியோர் அபிமன்யுவின் சுற்றிலும் பறப்பவை என்ன என்று கேட்டபோது நமது கௌரவ படைவீரர்களின் தலைகள் என்று பதில் வந்தது. அபிமன்யு ஒருவரின் உடலிலும் ஒரு சிறு காயம் கூட ஏற்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் தலைகளை மட்டும் வெட்டி வீசிவிட்டான். அவ்வாறு 2000த்திற்கும் மேற்பட்ட வீரர்களின் தலைகளை அறுத்து அடித்தான். இறுதி வரை அவர் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொருவரின் தலைகளும் மழைபோல் காற்றில் பறந்தது. அந்த நேரத்தில் ஒரு அம்பு வேகமாக வந்து அபிமன்யுவின் கையில் இருந்த ஒரு கத்தியை கீழே விழா செய்தது. அதை வீசியது துரோணர். அதன்பின் இன்னொரு அம்பு வந்து அவனின் மற்ற கத்தியை 2 துண்டுகளாக பீத்தது. அதை வீசியது கர்ணன். இப்போது அபிமன்யுவின் கையிலே தனுசும் இல்லை, கத்திகளும் இல்லை, அவன் ஆயுதமின்றி நின்றிருக்கிறான் என்று திருதராஷ்டருக்கு சஞ்சயன் சொன்னான். திருதராஷ்டர் அதைக் கேட்டு, அதுதான், இனி இன்னும் சில நொடிகளில் நம் வீரர்கள் அவனை எளிதிலேயே கொன்றுவிடுவர். சஞ்சயா, சொல், அவர்கள் அவனை வதைத்து விட்டார்களா? அபிமன்யு இறந்தானா? சொல்லுவாய் சஞ்சயா என்று ஆர்வத்துடன் வினவினான். அதற்கு சஞ்சயன், மகாராஜா, நீங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள். உங்களுக்கு நினைவாகியது போல அங்கு உள்ள அனைத்து படைவீரர்களும் சேர்ந்து அவனை எளிதில் வதைக்கலாம் என அவன் மீது ஓடிச் சென்றனர். ஆனால் அபிமன்யு அங்கிருந்து வேகமாக ஓடிச் சென்று உடைந்த ரதம் இருக்கும் இடத்திலிருந்து ஒரே ஒரு சக்கரம் உடைந்த நிலையில் மற்றொன்று மட்டும் சரி செய்யப்பட்டிருந்தது. அதனை ரதத்திலிருந்து பிடுங்கி பிரித்து கொண்டு வேகமாக சுழற்றிச் சுற்றி அவனை நியாக்கி வந்த பலரையும் அதனால் அடித்து வீழ்த்தினான். இதைக் கண்ட கௌரவ படையில் பாதிக்கும் மேற்பட்ட வீரர்கள் அலறியபடி பின்வாங்கி ஓடினார்கள். அபிமன்யு ரதச் சக்கரத்தை கொண்டே யுத்தம் செய்கிறானா என்று திருதராஷ்டர் வியப்புடன் கேட்டார். ஆம் மகாராஜா, ஒருவன் உண்மையான வீரனாக இருந்தால் அவன் கையில் சிறு பட்டையே இருந்தாலும் அது ஆயுதமாகிவிடும். இப்போது அதுதான் நடக்கிறது. இதுவரை அவன் கத்திகளுடன் இருந்தபோது வானில் பறந்தது சாமான்யமாக அவனது எதிரிகளின் தலைகள் மட்டுமே. ஆனால் இப்போது இரதச் சக்கரத்தை வேகமாக சுழற்றி போரிடும்போது ஒரே வீச்சில்
6 பேர் வரை மொத்தமாக திடீரென பறக்கின்றனர். எனக்கு அவர் சுதர்சன சக்கரத்தை ஏந்திய ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போலவே தெரிகிறார் என சஞ்சயன் புரிய வைத்தான். அவ்வாறு மிகவும் நீண்ட நேரம் அபிமன்யு அந்த ரத சக்கரத்தோடும் போராடிக் கொண்டிருந்தான். மாலை பொழுது நெருங்கிக் கொண்டதால் அவருக்கு பெரும் சோர்வு ஏற்பட்டது. ஓய்வின்றி போராடியதால் உடலில் இருந்த சக்தி குறைந்து கொண்டே வந்தது. எத்தனை பெரிய வீரனாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம்பு உண்டு. அதுபோல அபிமன்யு உடல் முழுவதும் சோர்வு கொண்டது. ஆனாலும் எவராலும் அவனை தொட முடியவில்லை. இதுவரை போராடிய படைவீரர்கள் திடீரென்று ஒருங்கிணைந்து பின்வாங்கினார்கள். அவருக்கே புரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தான் அபிமன்யு. அந்த நேரத்தில் 8 ரதங்கள் குறிவைத்து அவனை முற்றிலும் சூழ்ந்தன. அத்தனை ரதங்களிலும் இருந்தவர்கள் துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், கிருதவர்மா, அஸ்வத்தாமா, கர்ணன், சகுனி, துரியோதனன் ஆகியோர்கள். எல்லோருமே தங்கள் கத்திகளை எடுத்து அபிமன்யுவை நோக்கி வந்தனர். அவர்களிடம் இருந்த கதைகள், கத்திகள் ஆகியவற்றால் அபிமன்யுவின் கைகளில் இருந்த இரதச் சக்கரத்தை முறியடித்து விட்டனர். அதனால் அவனின் ஆயுதமே இல்லாத நிலையில் இருந்தாலும் ஒருவரும் அவன் உடலை நெருங்க தடுமாற்றம் அடைந்தனர். ஏனெனில் ஆயுதமில்லாத அபிமன்யு வெறும் தன் கைகளால் மட்டும் அத்தனையையும் எதிர்த்து கொண்டிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் இருக்கும் உள்ளடக்கம் இன்னும் ஒரு புதிய உச்சத்தை கொடுக்கும். தவறவிடாமல் பாருங்கள். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரதம் புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இவ்வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள லிங்க்களை காணுங்கள். அதேபோல் எனது சேனலை இப்போதிருக்கும் வரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். Till then, take care. Bye.